இன்றைக்கி நாங்கள் ரிச் கேக் பற்றி பார்ப்போம். ரிச் கேக் வந்து இப்போ நான் செய்கிற ரிச் கேக் வந்து உடனே உங்களுக்கு செஞ்சது உடனே பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு இப்போ கிறிஸ்மஸ் கிட்டனால உடனே உங்களுக்கு அவசரமாக செஞ்சு எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு எடுக்கலாம். இப்போ என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு வேணுன்றதை பார்ப்போம். இதில் முதலாவது வந்து ரவை இருக்குது. ரவை 120 கிராம். பம்கின் ப்ரிசர்வ் அடுத்து இருக்குது. பூல் தோசை அது 100 கிராம். அடுத்தது ப்ளம்ஸ் இருக்குது, அது 100 கிராம். கஜு 100 கிராம். முட்டை வெள்ளைக்கரு 3, முட்டை மஞ்சள் கரு 6, மாஜரின் 125 கிராம், ரெய்சன்ஸ் 125 கிராம், ஐசிங் சுகர் 250 கிராம். இதில் வந்து உங்களுக்கு இருக்குது செரிஸ் இருக்குது. செரிஸ் நான் 2 வகையான செரிஸ் இதில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது வந்து இம்போர்ட்டட் செரிஸ், இது வந்து லோக்கல் செரிஸ். இது வந்து அந்த பூல் தோசையை வந்து கலர் பண்ணது. இதில் 2ல் எது வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நார்மலாக பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இம்போர்ட்டட் செரிஸ் எடுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். 2லேயும் உங்களுக்கு கலர் பார்த்தா வித்தியாசம் தெரியும். 2ல் எது வேணாலும் எடுக்கலாம். டேட்ஸ் வந்து நான் போடுறது குறைவு, இதை போடாமையும் விடலாம். நீங்கள் இந்த ரெசிபியில் வந்து நான் அது சாதாரணமாக பாவிக்கிறது கிடையாது. இது வந்து 125 கிராம். மிக்ஸ் ஸ்பைஸ், அதாவது ஏலம், கிராம்பு, கருவேப்பட்டை, சாதிக்காய், இதை வந்து நாளையும் நீங்கள் போட்டு கொஞ்சம் சூடாக்கிட்டு அதை நீங்கள் அரைச்சி எடுத்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கணும். சளிச்சது ஏலம், கிராம்பு, கருவேப்பட்டை, சாதிக்காய் சம அளவில் எடுத்துக்கலாம். ஐசிங் சுகர் உங்களுக்கு நான் சொன்னேன். இது வந்து கரன்ஸ். கரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது 100 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து 2 எடுக்கணும் உங்களுக்கு, இது தேவை. இது 3 மேசக்கரண்டி. 1.5 தேக்கரண்டி ஆமன் எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் வந்து 2 தேக்கரண்டி. 1.5 தேக்கரண்டி ரோஸ் எசன்ஸ். இதில் வந்து இருக்குது சவுச்சவ் இருக்குது உங்களுக்கு. சவுச்சவ் வந்து 100 கிராம். கேண்டிட் பீல் 100 கிராம். ஜிஞ்சர் ப்ரிசர்வ் 75 கிராம். ஜாம் வந்து நேச்சுரல் ஜாம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். 3 தொடக்கம் 4 மேசக்கரண்டி எடுக்கலாம். தேன் அதே மாதிரி 3 மேசக்கரண்டி எடுத்துக்கிறது. இதில் முதல்ல வந்து நாங்கள் மாஜரினையும் ஐசிங் சுகரையும் முட்டை மஞ்சக்கருவையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அதே நேரம் வேறையா இந்த முட்டை வெள்ளைக்கரு 3 நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை தனியாக பீட் பண்ணணும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இன்னொரு பவுலில் ஒன்றா போட்டுக்கிடுவீங்க. அதாவது இந்த கஜு, ப்ளம்ஸ், ரெய்சன்ஸ், கரன்ஸ், பூல் தோசை, ரவை வறுத்து இல்லை சாதாரணமாக இருக்குது, செரிஸ், மிக்ஸ் ஸ்பைஸ், டேட்ஸ் விருப்பம்னா போட்டுக்கலாம். இந்த பிராண்டி எசன்ஸ் வகை, இந்த பூல் தோஸ், அந்த கேண்டி பீல், ஜிஞ்சர் ப்ரிசர்வ், சவுச்சவ், கரன்ஸ், ஜாம் அண்ட் பீ ஹனியும் போடலாம், அல்லது உங்களுக்கு சுகர் சிரப்பும் போடலாம். ஆனால் நான் போடுறது பீ ஹனி. இது எல்லாத்தையும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போடுவீங்க. ஆக மாஜரினை, இந்த ஐசிங் சுகரையும் தவிர, ஏன்னா அது 3 இங்கே பீட் பண்ணி எடுத்துருப்பீங்க. முட்டை வெள்ளைக்கருவை தனியாக பீட் பண்ணி எடுத்துருப்பீங்க. அப்போ 3 மிக்சர் உங்களுக்கு இருக்கும். அந்த 3 மிக்சரையும் தனித்தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. அப்போ அதை நாங்கள் செஞ்சு எடுத்துக்குவோம். இதில் வந்து ரிச் கேக்கில் நாங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கீங்க. அதே நேரம் இதிலாக ஜாம் மட்டும் இன்னும் நான் போடலை. ஜாமையும், ஏன்னா ஜாமை சிலர் வந்து போட்டு கடைசியாக போடுவாங்க பேக் ஆகின பிறகு. நான் வந்து ஜாமையும் இதிலே போட்டிருக்கிறேன். போட்டதுக்கு பிறகு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் இருக்க முட்டை வெள்ளைக்கரு பீட் பண்ணியிருக்கிறேன் நான். நுரை வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கிறீங்க. பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து மாஜரினையும் ஐசிங் சுகரும் முட்டை மஞ்சக்கரும் பீட் பண்ணிவிட்டு இந்த 2 மிக்சரையும் இதில் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிற இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட இருக்குது, எல்லாம் ஒன்றா போடாமல். இதில் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே நேரம் உங்களுக்கு வந்து ட்ரேயையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது நான் எடுத்துருக்கிறேன் 10க்கு 10ன்ற சதுரம். அதை வந்து நீங்கள் 8 நியூஸ் பேப்பர் வெட்டி போட்டிருக்கணும். கீழே 2 ஆயில் பேப்பர் வேறு தடவையில் நாங்கள் வெட்டி போடுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆயில் பேப்பரை ஃபுல்லாக மடிச்சுட்டு போட இருக்குது. போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரே. அதே நேரம் அவனையும் வந்து நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, அதுவும் வந்து உங்களுக்கு 120 செல்சியஸில் 240 ஃபரனைட்டில் வச்சுருக்கலாம். வச்சு நீங்கள் அதை 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த பேக் பண்ண நீங்கள் போடணும்.
கிட்டத்தட்ட முதல் மணித்தியாலத்துக்கு வந்து 120 வைக்கணும். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து 100. ஆனால் அதே நேரம் நீங்கள் போடுற ட்ரேயை பொறுத்து இதுக்கு டைம் பிடிக்கலாம். இப்போ நான் சொன்னது 10க்கு 10. இதே நீங்கள் இதை விட அகலம் குறைவான ட்ரே இல்லாட்டி இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரேக்கு போட்டிங்கன்னு சொன்னால் டைம் கொஞ்சம் குறைவாக பிடிக்கும். இதை விட சில நேரம் 1.5 மணித்தியாலத்தில் கூட பேக் ஆகலாம். எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறா இருக்குது. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் இந்த ட்ரேக்கு போடுவோம். ட்ரேக்கு போட்டு இப்போ நான் சொன்னேன், நான் வந்து இந்த ரிச் கேக் வந்து பொதுவாக வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பிரண்டி எசன்ஸில் ஊற வச்சுட்டு தான் ஒரு கிழமைக்கு பிறகு தான் செய்வாங்க. இது வந்து நான் உடனே பேக் பண்ணுற மாதிரி. அப்போ உங்களுக்கு இந்த ரிச் கேக் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் டைம் வந்து அந்த டைமே கூட செஞ்சு போடலாம். ஒரு 2 நாளைக்கு முதல்ல கூட நீங்கள் இது செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மிக்சர் இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக. இதை நீங்கள் இந்த ட்ரே வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் 10க்கு 10. இப்போ இதுக்குன்னு நீங்கள் வேறே இந்த ட்ரே ஒதுக்கி வச்சிடணும். நான் நியூஸ் பேப்பர்லாம் போட்டனால ஒரு 6-7 நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். வெட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஆயில் பேப்பர் வந்து நான் வெட்டி இல்லை, இந்த மாதிரி மடிச்சுட்டு போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இந்த மிக்சரை இப்போ மிச்சம் உயரமாகவும் நாங்கள் இது போடுறதில்லை. மிச்சம் உயரமாக நீங்கள் போட்டிங்கன்னா இது பேக் ஆகிறதுக்கும் டைம் பிடிக்கும். சில நேரம் வந்து கருகி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உயரம் குறைவாகவே போட்டுக்கிறணும். இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரேயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக. இப்போ அதுக்கு டைம் வந்து போகிற டைம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் பிடிக்கும். இப்போ நான் சொன்ன 2 மணித்தியாலம் பிடிக்காது, கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்திலேயே பேக் ஆகிடும். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா பேப்பர்களை வெட்டிட்டு நீங்கள் பேக் பண்ணி போட இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் 2 மணித்தியாலத்துக்கு பிறகு எடுத்தும் நீங்கள் இது வந்து கூலருக்கு திருப்ப இயலாது. இப்போ நம்ம மற்ற கேக்குகளெல்லாம் நாங்கள் கூலருக்கு திருப்போம். இது வந்து அப்படியே நீங்கள் ஒரு நாள் முழுக்க கொஞ்சம் ஆற விடணும். ஏன்னா இது டைம் பிடிக்கும் ஆறுறதுக்கு. இந்த கேக் வந்து கொஞ்சம் பாரமாகவும் இருக்கும், அதாவது திக்காகவும் இருக்கிறனால ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஒரு நாளைக்கு பிறகு நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அவன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பேக் ஆகி. அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கிறவங்க அவன்லேருந்து கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் பிடிக்கும். அது உங்களை போடுற ட்ரேயை பொறுத்து தான் இருக்குது. நான் அது முதல்ல குறிப்பிட்டேன். இதில் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஆற விட்டதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். வெளியே எடுத்தால் இப்படி இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் பேப்பரை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பீஸ் வெட்டி எடுத்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பேக் பண்ணலாம், நீங்கள் அப்படியும் செய்யலாம். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாகவும் பேக் பண்ணிக்கலாம். இது பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கலாம். கிளாஸுக்கு தேவைன்னு சொன்னால் அதில் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோவோடு இருந்துருங்க.